வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புடமிடுவதற்காக, அவரை போல மாற்றுவதற்காக அவர்கள் விரும்பாத காரியங்களையும் கூட வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். தாவீது தன் வாழ்க்கையில் பல இன்னல்களை, துரோகங்களை சந்தித்தவர். சவுலின் மூலமாக பல துன்பங்களை அவர் அனுபவித்தார். 1 சாமுவேல் 21 மற்றும் 22 அதிகாரத்தில் தாவீதிற்கு உதவி செய்து அடைக்கலம் கொடுத்த நோபில் இருந்த ஆசாரியனாகிய அகிமெலேக்கையும் அவனை சேர்ந்தவர்களையும் சவுல் கொன்ற சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சமயத்தில் தாவீது எப்படி நடந்து கொண்டார், தன்னை எப்படி ஆண்டவருக்குள் தைரியப்படுத்தி கொண்டார் என்பதை சங்கீதம் 52 நாம் அறிந்து கொள்ளலாம். நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்போது, நமக்கு ஆதரவாய் இருக்கின்ற காரியங்கள் அழிக்கப்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 3 ஆலோசனைகளை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, உம்மோடு இருக்கிறேன். சங்கீதம் 52:8 நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என தாவீது கூறுகிறார். ஆண்டவரே, நான் வறண்டு போகவில்லை, காய்ந்து போகவில்லை. உம்மில் நான் வைத்துள்ள உணர்வில் பசுமையாக இருக்கிறேன். உம்மோடுதான் ஆண்டவரே இருக்கிறேன். கஷ்ட நேரத்தில் உம்மை மறந்து உம்மை விட்டு தூரமாய் போகவில்லை என தாவீது உணர்த்துகிறார். இரண்டாவதாக, நம்பியிருக்கிறேன். 7-8 வசனங்களில் ஆண்டவரே, இப்போதும் இந்த சூழலிலும் உம் கிருபையை நம்பியிருக்கிறேன், உம்முடைய பலத்தை நம்பியிருக்கிறேன் என அறிக்கையிடுகிறார். தேவனே என் பலன் என உறுதியாக நம்புகிறார். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என சங்கீதம் 56:11 தாவீது கூறுகிறார். மூன்றாவதாக, காத்திருக்கிறேன். வசனம் 9 ஆண்டவரே, இந்த நிலையிலும் உமக்கு காத்திருக்கிறேன் என பொறுமையோடு கூறுகிறார். நடக்கின்ற காரியங்கள் உம்மால் தான் நடைபெறுகிறது என உணர்ந்து காத்திருக்கிறேன் என உறுதியாய் கூறுகிறார். இந்த நாட்களில் காத்திருப்பது என்பது அநேகருக்கு கசப்பு மருந்தாகிவிட்டது. தாவீது உண்மையாகவே காத்திருந்தார். சுய பலத்தை, சுய முயற்சியை அவர் சார்ந்திருக்கவில்லை. சவுலை கொல்வதற்கு 2 முறைகள் வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அவர் செய்யவில்லை. ஆண்டவரின் நேரத்திற்காக பொறுமையோடு காத்திருந்தார். உம்மோடு இருக்கிறேன், நம்பிக்கையாயிருக்கிறேன், காத்திருக்கிறேன். இதுதான் தாவீது நமக்கு இன்று சொல்லும் செய்தி. அன்பானவர்களே, தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். வேதம் காட்டும் வழியில் நடப்போம். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், உயர்த்துவார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.